வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ பண்ணி. லாஸ்ட்டாக அக்ரிகேட் இம்பேக்ட் வேல்யூ யூபியும் வந்து செக் பண்ணோம். அதோடு சரி நம்ம பண்ணவே இல்லை. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதான் இந்த முறை ஃப்ளாக்னஸ் இண்டெக்ஸ் டெஸ்ட்டும் எலாங்கேஷன் இண்டெக்ஸ் டெஸ்ட்டை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் இந்த வீடியோவில். பொதுவாக வந்துட்டு அக்ரிகேட்டில் ஷேப் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்னஸ் இண்டெக்ஸ் அண்ட் எலாங்கேஷன் இண்டெக்ஸ் அண்ட் ஆங்குலாரிட்டி நம்பர், இந்த 3 டெஸ்ட் வந்து சொல்லுவாங்க. இந்த 3 டெஸ்ட்டை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற நம்ம ஐஎஸ் கோடு பார்த்தீங்கன்னா ஐஎஸ் 2386 பார்ட் 1. ஓகேங்களா, இந்த கோடில் வந்து இந்த 3 டெஸ்ட்டை பற்றியும் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன்டாக இருக்குது. நான் வந்துட்டு இந்த 3 டெஸ்ட்டை வந்துட்டு உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா, முதல்ல ஃப்ளாக்னஸ் இண்டெக்ஸ் எலாங்கேஷன் இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். ஓகேங்களா, அது வந்துட்டு இருக்கிறதுனால வந்துட்டு காங்கிரீட் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுன்றதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்துட்டு நம்மளுக்கே தெரியும், ஒரு அக்ரிகேட்ன்றது ஒரு ஆங்குலர் ஷேப்ல இருக்கணும். எதுக்காக அந்த ஆங்குலர் ஷேப் இருக்கணும்னா அப்போதான் பேக்கிங் வந்து கரெக்டாக ஆகும், வாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். கரெக்டான பேக்கிங் ஆகும்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் வந்து நல்லாவே வரும். அதுக்காக தான் நம்ம கிரேடேஷன் செக் பண்ணி அது எல்லாம் வந்து சென்டர் லிமிட்ஸில் வர்றது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம காங்கிரீட்டிங் பண்ணுறோம். இதுவே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மெட்டீரியல் வந்துட்டு ப்ராப்பர் ஷேப் இல்லைன்னா இந்த பேக்கிங் வந்து இருக்காது. ஓகேங்களா, இந்த பேக்கிங் வந்துட்டு இந்த ஷேப்பை மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் வந்துட்டு நம்ம ஃப்ளாக்னஸ் டெஸ்ட்டும் அண்ட் எலாங்கேஷன் டெஸ்ட்டும் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான டெஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கணும். ஆனால் இது வந்துட்டு அவ்வளோ கஷ்டமான டெஸ்ட்லாம் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு 2 சென்டென்ஸ் வந்து சொல்றேன். ஓகேங்களா, ஃப்ளாக்னஸ் இண்டெக்ஸ்னா என்ன, எலாங்கேஷன் இண்டெக்ஸ்னா என்னன்றத 2 சென்டென்ஸ் சொல்றேன். இந்த 2 சென்டென்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும். அது வந்துட்டு எப்படி செக் பண்றன்றத நான் அப்படியே கண்டினியூவா சொல்றேன். ஃபர்ஸ்ட், இந்த ஃப்ளாக்னஸ் இண்டெக்ஸ் அதுனா அப்படின்னா என்னன்னு சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் வந்துட்டு ஒரு அக்ரிகேட் வந்து இருக்கு. ஒரு 3 அக்ரிகேட் வந்து வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு லீஸ்ட் டைமென்ஷன், கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் 2 இருக்கு. ஓகேங்களா, ஆக்சுவலா இந்த லென்த் போர்ஷனை பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமான டைமென்ஷன் இருக்குங்க. இது வந்துட்டு கிரேட்டஸ்ட் டைமென்ஷன்ஸ். இது அப்படியே திருப்பி இந்த திக்னஸ் போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லீஸ்ட் டைமென்ஷன், கம்மியான டைமென்ஷன் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, இந்த லீஸ்ட் டைமென்ஷன் கிரேட்டஸ்ட் டைமென்ஷன்ன்றது என்னன்றது பார்த்துக்கிறோம். ஓகேங்களா, இது வந்துட்டு எந்த சைடு வேணாலும் இருக்கலாம். அந்த லீஸ்ட் டைமென்ஷன் கிரேட்டஸ்ட் டைமென்ஷன்ன்றது ஒன்லி இந்த சைடு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அக்ரிகேட்டுக்கு எந்த சைடு வேணாலும் இருக்கலாம். லீஸ்ட் டைமென்ஷன்ன்றது கம்மியா இருக்கிறது, கிரேட்டஸ்ட் டைமென்ஷன்ன்றது அதிகமா இருக்கிறது. ஃபிளாக்கி மெட்டீரியல்னா என்னன்னா, இப்போ இந்த லீஸ்ட் டைமென்ஷன் நம்ம ஒரு சொன்ன 2 சென்டென்ஸ்னா முதல் சென்டென்ஸ் வந்து சொல்லிடுறேன். லீஸ்ட் டைமென்ஷன் சொன்னேன் தெரியுங்களா, இந்த லீஸ்ட் டைமென்ஷன்ல 0.6 டைம்ஸ் விட இதோட மீன் டைமென்ஷன் கம்மியா இருந்துச்சுன்னா அதை ஃபிளாக்கி மெட்டீரியல்னு சொல்லுவோம். மீன் டைமென்ஷன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியும். மீன் டைமென்ஷன்னா வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நான் வந்துட்டு ஒரு அக்ரிகேட்டை வந்து ஒரு 5 kg வந்து எடுத்துக்கிறேன். அந்த அக்ரிகேட்டை வந்துட்டு 25 mm சீவ் பண்ணி அதுல பாஸ் ஆகிற மெட்டீரியலை 20 mm சீவ்ல வந்து சீவ் பண்றேன். ஓகேங்களா, சம் மெட்டல் வந்துட்டு 25ல ரீடைன் ஆயிருக்கும், சம் மெட்டீரியல் வந்து 25ல பாஸ் ஆகி 20ல வந்து ரீடைன் ஆயிருக்கும். மீன் டைமென்ஷன்றது வேற ஒன்றும் இல்லை. 25 ஃபர்ஸ்ட் இருக்கிற சி வந்து 25 mm, அடுத்து இருக்கிற சி வந்து 20 mm. 25க்கும் 20க்கும் உள்ள ஆவரேஜ் தான் இந்த ஃபிராக்ஷனோட மீன் டைமென்ஷன். ஓகேங்களா, அப்படின்னு பாத்தீங்கன்னா 25க்கும் 20க்கும் மீன் டைமென்ஷன் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 13.5 வரும். ஓகேங்களா, இந்த 13.5 விட கம்மியா இருக்கிற மெட்டீரியல் வந்துட்டு இதுக்கு பேர் தான் திக்னஸ் கேஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ பாருங்க, ஒரு மெட்டீரியல் நம்ம 25 to 20 இந்த டைமென்ஷன் எடுத்திருக்கேன். இதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா இந்த ஸ்லாட்ல வந்துட்டு இது வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா, அந்த 25 mm பாஸ் ஆகி 20 mm ரீடைன் ஆகுற மெட்டீரியலுக்கு 0.6 டைம்ஸ் எவ்வளவு வருதோ அவ்வளவுதான் இந்த ஸ்லாட் திக்னஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா,
அதாவது மீன் டைமென்ஷனா வேற ஒண்ணுல 25க்கும் 20க்கும் உள்ள ஆவரேஜ் 25 plus 20 divided by 2 into 0.6 times. அது வந்து என்ன வேல்யூ வரும் பாத்தீங்கன்னா 13.5 வரும். அந்த 13.5 mm தான் இந்த ஸ்லாட் திக்னஸ். ஓகேங்களா, இதே மாதிரி வந்துட்டு வேரியஸ் சைஸுக்கு வந்துட்டு இந்த ஸ்லாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்லாட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இப்ப நான் சொன்னதா இப்போ பாத்தீங்கன்னா 63 mm to 50 mm, அடுத்து பாத்தீங்கன்னா 50 to 40, 40 to 31.5, 25 to 20, இந்த மாதிரி வேரியஸ் சைஸஸ் சீவ்ஸ் இருக்கு தெரியுங்களா, அந்த சீவ்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஸ்லாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்லாட் வித் வந்துட்டு எப்படின்றது இப்ப நான் வந்து சொல்லிட்டேன். அதாவது 0.6 into 63 plus 50 divided by 2 என்ன வேல்யூ வருதோ அவ்வளவுதான் இந்த வந்து வித் வந்து இருக்கும். ஓகேங்களா, சோ இதுதான் ஃபிளாக்னஸ் காஜ் இல்ல திக்னஸ் காஜ்னு சொல்லுவோம். இத வச்சுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இது ஃபிளாக்கி மெட்டீரியல் எவ்வளவு இருக்குன்றது கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா இந்த ஸ்லாட்ல வந்துட்டு பாஸ் ஆகுறது தான் வந்து ஃபிளாக்கி மெட்டீரியல். நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வந்து பாஸ் ஆக கூடாது. ஓகேங்களா, சோ நான் சொன்னதுதான் அந்த சென்டென்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து என்னன்னா ஃபிளாக்கினஸ் இண்டெக்ஸோடது லீஸ்ட் டைமென்ஷன். லீஸ்ட் டைமென்ஷன் என்னது, குறைவா இருக்கிற டைமென்ஷன். லெஸ் தென் கம்மியா இருக்கிறது. லெஸ் தென் 0.6 times the mean dimension. 0.6 times the mean dimension. இதுதான் ஃபிளாக்கினஸ் இண்டெக்ஸ் உரிய டெஃபினிஷன். ஒரு லைன்ல வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, இதே இது இப்போ இத வச்சு உங்களுக்கு வந்து எலாங்கேஷன் இண்டெக்ஸ்னா என்னன்னு சொல்ல போறேன். எலாங்கேஷன் இண்டெக்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்போ 0.6 டைம்ஸ் சொன்னேன் தெரியுங்களா, இது வந்து 1.8 டைம்ஸ். அங்க லீஸ்ட் டைமென்ஷன் சொன்னேன், இங்க வந்து கிரேட்டஸ்ட் டைமென்ஷன். ஓகேங்களா, அங்க லெஸ் தென் சொன்னேன், இங்க வந்து கிரேட்டர் தென். அப்படின்னா என்ன அர்த்தம், லென்த் சைடு லென்த் வைஸ் இருக்கிற மெட்டீரியல் அதிக கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் இருக்கிற மெட்டீரியல் சைஸ் வந்து 1.8 டைம்ஸ் the mean dimension விட அதிகமா இருந்துச்சுன்னா அதுதான் வந்து எலாங்கேஷன் மெட்டீரியல் சொல்லுவோம். எலாங்கேட்டட் மெட்டீரியல். ஓகேங்களா, நார்மலா எலாங்கேட்டட் மெட்டீரியல்னாவே உங்களுக்கு சைஸ பார்த்தாவே தெரியும், நல்லா குச்சி மாதிரி அதிகமா இருக்கும். ஓகேங்களா, அந்த மெட்டீரியல் வந்து நீங்க கான்கிரீட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து எலாங்கேஷன் அப்பராட்டஸ் வந்து காட்டுறேன். இதுதான், இது துருப்பிடிச்சதுனால உங்களுக்கு ரீடிங்ஸ் வந்து சரியா தெரியாது. இருந்தாலும் இப்போ காட்டுறேன். இப்போ 25 to 20 அந்த ஃபிராக்ஷனோட ஸ்லாட் வித் வந்து இதுதான். ஓகேங்களா, சோ இந்த இதுல இருக்கிற இப்போ மெட்டீரியல் வந்து நான் சீவ்ல வந்து சீவ் பண்ணி எடுப்பேன் ஒவ்வொரு ஃபிராக்ஷனுக்கும். அதாவது இப்போ நான் வந்து கான்கிரீட் வந்து 25 mm ல இருந்து யூஸ் பண்றேன். உங்களுக்கு வந்துட்டு ஐஎஸ் கோட்ல வந்துட்டு அந்த சீவ் சைஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 25 to 20, 16. ஓகேங்களா, இந்த வரிசை சீவை வந்து பிளேஸ் பண்ணிட்டு அதுல வந்துட்டு நான் சீவ் பண்ணிட்டு இந்த 25, 20ல ரீடைன் ஆகிற மெட்டீரியல் இருக்கு தெரியுங்களா, அதை எடுத்துட்டு நான் வந்து இதுல வந்து பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்பேன். கிரேட்டஸ்ட் டைமென்ஷன். சோ அதுல வந்துட்டு இந்த இதுல பாஸ் ஆகாத மெட்டீரியலை எடுத்து ஒதுக்கி வச்சிருவேன். அதுதான் எலாங்கேட்டட் மெட்டீரியல். சோ உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும் எலாங்கேட்டட் மெட்டீரியல்னா என்ன, ஃபிளாக்கி மெட்டீரியல்னா என்னன்னு. ஓகேங்களா, ஆக்சுவலா இது சோ இந்த எலாங்கேட்டட் மெட்டீரியல்னா பாஸ் ஆகணுமா பாஸ் ஆகக்கூடாது. அதாவது ஃபிளாக்கி மெட்டீரியல்ன்றது லீஸ்ட் டைமென்ஷன் 0.6 டைம்ஸ் த மீன் டைமென்ஷன். ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை விட கம்மியா இருக்கிறதுனால தான் அந்த திக்னஸ்ல வந்து பாஸ் ஆகுது. ஓகேங்களா, இது வந்துட்டு 1.8 டைம்ஸ் த கிரேட்டஸ்ட் டைமென்ஷன்றதுனால இதுல வந்துட்டு பாஸ் ஆகாது. ஆக்சுவலா இதுல பாஸ் ஆகுற மெட்டீரியல் தான் நல்ல மெட்டீரியல். ஓகேங்களா, பாஸ் ஆகாத மெட்டீரியல் வந்துட்டு எலாங்கேட்டட் மெட்டீரியல். இந்த இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும் ஃபிளாக்கினஸ் இண்டெக்ஸ்க்கு. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா, அவ்வளவுதான். ஓகேங்களா, சோ இந்த ரெண்டு சென்டென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது லீஸ்ட் டைமென்ஷனா கிரேட்டஸ்ட் டைமென்ஷனா, அப்புறம் எவ்வளவு டைம்ஸ் 0.6 டைம்ஸ், இங்க 1.8 டைம்ஸ். ஓகேங்களா, அது ரெண்டுமே மீன் டைமென்ஷன் தான். ஓகேங்களா, அவ்வளவுதான். சோ இது வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து டெஸ்டிங்கா பண்ணும்போது எப்படி பண்ணணும்ன்றத வந்துட்டு இப்ப நான் வந்து சொல்றேன். ஆக்சுவலா இது வந்துட்டு வேற ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்து இது வந்து இண்டிவிஜுவல் மெட்டீரியலுக்கும் பண்ணலாம், கம்பைன்டு நீங்க வந்து ப்ரொபோர்ஷனேட் பண்ணுவீங்க தெரியுங்களா, கான்கிரீட்டுக்கு ஏற்ற மாதிரி 60%, 50%, 40%. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க ப்ரொபோர்ஷனேட் பண்ணுவீங்க தெரியுங்களா, ப்ரொபோர்ஷனேட் பண்ணியும் வந்து நீங்க பண்ணலாம். ஆனா பண்ணும்போது என்ன பண்ணணும் தெரியுங்களா, ஆக்சுவலா 63 mm to 50 mm இந்த மாதிரி வரிசை சீவ் சைஸ் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா, அதுல வந்துட்டு உங்க மெட்டீரியல் வந்துட்டு
மேக்ஸிமம் சைஸ் எந்த இருக்குங்களோ அதுக்கு கீழே இருக்கிற சீவ்ஸை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா 25 mm இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? சோ நான் 25 mm கீழே இருக்கிற சீவ் சைஸை மட்டும் கோடு புக்ல இருக்கிற மாதிரி அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா, இப்ப மெட்டீரியலை வந்துட்டு ப்ரொபோர்ஷனேட் பண்றேன். நான் எப்படி ப்ரொபோர்ஷன் பண்றேன்னா 60% 40% ப்ரொபோர்ஷனேட் பண்ணி அப்படி பண்ணி சீவ் பண்றேன். எனக்கு சீவ் பண்ணும்போது ஈச் ஃபிராக்ஷன்ல 200 பீசஸ் வந்து எனக்கு மினிமம் இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 9 kg 9 kg அதாவது 12 mm 9 kg 20 mm 9 kg இது ரெண்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி சீவ் பண்ணும்போது தான் எனக்கு வந்துட்டு ஈச் ஃபிராக்ஷன்ல வந்து 200 பீசஸ் வந்து கிடைச்சிச்சு. ஸோ அந்த 200 பீசஸை ஒவ்வொரு ஃபிராக்ஷன்லயும் வந்துட்டு இந்த திக்னஸ் கேஜ்லயும் சரி எலாங்கேஷன் கேஜ்லயும் சரி உள்ள பாஸ் ஆகுதா இல்ல ரீடைன் ஆகுதான்றத செக் பண்ணி ஒவ்வொன்றையும் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அதை வந்துட்டு வெயிட் எடுத்து பார்ப்பேன். ஓகேங்களா? அந்த வெயிட் டிவைடட் பை டோட்டல் நம்ம எவ்வளவு வெயிட் எடுத்துக்கிட்டோமோ அது போட்டோம்னா வந்து உங்களுக்கு ஃபிளாட்னஸ் இண்டெக்ஸ் எவ்வளோ எலாங்கேஷன் இண்டெக்ஸ் எவ்வளோன்றது கிடைச்சிடும். ஓகேங்களா? ஆக்சுவலா காங்கிரீட்டுக்கு வந்துட்டு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதாவது ஃபிளாட்னஸ் இண்டெக்ஸ் அண்ட் எலாங்கேஷன் இண்டெக்ஸ் ரெண்டையும் சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு 40% மேல இருக்கக்கூடாது. அதுதான். ஓகேங்களா? 40% மேல உங்களுக்கு வந்து இருக்குன்னா போத் கம்பைன்ட் அண்ட் எலாங்கேஷன் இண்டெக்ஸ் அதோட ஷேப் வந்து கரெக்டா இருக்கு இல்லைன்னு அர்த்தம். நம்மளுக்கே தெரியும் காங்கிரீட்ல வந்துட்டு வாய்ட்ஸ் வந்துட்டு 33% தான் வந்து இருக்கணும். அதாவது அக்ரிகேட் கிரியேட் பண்ற வாய்ட்ஸ் வந்துட்டு 33% தான் இருக்கணும். அந்த 33% மேல உங்களுக்கு போக 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 வந்துட்டு அது வந்து வாய்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அது பேக்கிங் வந்துட்டு சரியா கிடைக்காது, நல்ல டென்ஸ் கான்கிரீட் உங்களுக்கு கிடைக்காது. அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களுக்கு கியூப்ஸ் வந்து நிறைய ஃபெயில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா மேக்ஸிமம் வந்துட்டு வாய்ஸ் வந்து கம்மி பண்ணணும். அது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஷேப் உள்ள அக்ரிகேட் வந்துட்டு பேக்கிங் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ஷேப் டெஸ்ட் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி அது எக்ஸிக்யூட் பண்றத நான் வந்து ஸோ நம்ம சீவ்ஸ் நம்ம வரிசையாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். 25 20 12.5 10 6.3 வரிசையாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 25 mm மேலே 20 mm கீழே வச்சு சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ 25ல் பாஸ் ஆகி 20ல் ரீட்டைன் ஆகிருக்கும் தெரியுங்களா? அந்த மெட்டலை பூரா கவுண்ட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேங்களா? எவ்வளோ எடுக்கணும்னா 200 பீஸ் மினிமம் வந்துட்டு 200 பீஸ் இருக்கணும். இந்த மாதிரி நான் இப்போ காமிச்ச எல்லா சீவ்ஸுக்குமே வந்துட்டு சீவ் பண்ணி 200 பீஸ் வந்து நம்ம எடுத்தாகணும். இப்போ 16 mm வந்து சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி இது வந்து கம்பைன்டு மெட்டீரியல், ப்ரொபோர்ஷனேட் மெட்டீரியல் 20 mm 60%, 12 mm 40% எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிரேடிங் பண்ணி இப்போ சீவ் பண்ணி 200 பீசஸ் எடுத்துருக்கிறேன். அதை தனியாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 25 பாசிங் 20 ரீடைன் 20 பாசிங் 16 ரீடைன் அப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுன்றதுக்காக. சிக்ஸ்டீன் to 12.5 அதே மாதிரி தான் 200 பீசஸ் வந்து நம்ம எடுத்தாகணும். எக்ஸஸாக இருக்கிற மெட்டீரியல் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஒருவேளை இப்போ 16 to 12.5னா நம்மளுக்கு அதிகமாகவே இருக்கும். நம்ம வந்துட்டு மினிமம் வந்து 200 பீசஸில் வந்து செக் பண்ணால் போதும். நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ராக்ஷனுக்கும் 200 பீசஸ் முதல்ல வந்து சீவ் பண்ணி எடுத்துக்கிறணும் இண்டிவிஜுவல் ஃப்ராக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பீசஸையும் நம்ம வந்துட்டு திக்னஸ் கேஜ்லேயும் சரி லென்த் கேஜ்லேயும் சரி அது பாஸ் பண்ணி போகுதா பாஸ் ஆகுதா இல்லைங்களான்றதை செப்பரேட் பண்ணி வைக்கணும். இப்போ கடைசி சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் 6.3 mm சீவு. சிப்ஸ் மெட்டலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கேட்கலாம்,
இது ஃப்ளாக்கினஸ் பண்ணலாமான்னு. ஆக்சுவலாக கோடில் வந்துட்டு என்ன இருக்குன்னா 6.3 எபோவ் சைஸுக்கு தான் வந்துட்டு இந்த ஃப்ளாக்கினஸ் அண்ட் எலாங்கேஷன் இண்டெக்ஸ் வந்து அப்ளிகபிள். ஓகேங்களா? அதனால் இதுதான் ஃபைனல் சீவ் சைஸ். $12.5 பாசிங், 10 ரீடைன்டு. இந்த ஃப்ராக்ஷனில் ஒரு 200 மெட்டல் கவுண்ட் பண்ணி எடுத்து வைக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா ஃப்ராக்ஷனுக்கும் வந்துட்டு எடுத்தாச்சு 200 பீசஸ். இப்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் திக்னஸ் கேஜில் வந்துட்டு அதை பாஸ் பண்ணி நான் பார்க்க போகிறேன். இந்த ஸ்லாட்டை ஃபுல் அப்படியே ஜூம் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், திக்னஸ் கேஜு $25 பாசிங், 20 ரீடைன். அந்த ஸ்லாட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த இதில் பாஸ் பண்ணி ரீடைன் ஆகிறது பூரா தனியாகவும் பாஸ் ஆகிறது பூரா தனியாகவும் எடுத்து வைக்கணும். ஆக்சுவலாக பாஸ் ஆகிறது தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளாக்கி மெட்டீரியல். இந்த மாதிரி மொத்தம் 200 பீசஸையும் நம்ம இண்டிவிஜுவலாக செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு ஃப்ராக்ஷனுமே இந்த மாதிரி பாஸ் பண்ணி பார்க்கணும். 2-3 மெம்பர்ஸ் இருந்து பண்ணாங்கன்னா இதை கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம முடிக்கலாம். நாங்கள் யூஸ்வலாக பண்ணும்போதுட்டு இது ஒரு ½ டே வந்துக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் வந்து இருக்காது. பாஸ் ஆகிறது எது, ரீடைன் ஆகிறது எதுன்றதை தனித்தனியாக மார்க் பண்ணி வைக்கிறது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இதை வந்துட்டு நான் மார்க் பண்ணி இது வெயிட் எடுத்துக்கிறேன். அதாவது பாஸிங் எவ்வளோ, ரீடைன்டு எவ்வளோன்னு. பாஸ் ஆகிற மெட்டீரியல் தானே நம்மளுக்கு ஃப்ளாக்கி மெட்டீரியல். ஸோ அதை அப்புறம் நான் வந்துட்டு தனியாக வெயிட் எடுத்து பார்த்துக்கிறேன். மொத்தத்தையும் நம்ம வெயிட் பார்க்கணும். ஏன்னா நம்ம மொத்த வெயிட்டில் தான் வந்துட்டு இவ்வளோ ஃப்ளாக்கி மெட்டீரியல் இருக்குது, இவ்வளோ எலாங்கேட்டட் மெட்டீரியல் இருக்குன்றது வரும். ஓகே. ஸோ அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து நான் இப்போ வந்துட்டு லென்த்து கேஜை வந்து எடுத்துகிட்டேன் எலாங்கேஷன் செக் பண்ணுறதுக்காக. இதை வந்து நான் ரீடைன்டு மெட்டீரியல் தான் நான் வந்து எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஃப்ளாக்கி மெட்டீரியலை வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ ரீடைன்டு மெட்டீரியலில் இருக்கிறதுல தான் ஏதாவது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எலாங்கேட்டட் மெட்டீரியலாக இருக்க போகுது. ஸோ அதை செக் பண்ணாலே நம்மளுக்கு வந்துட்டு போதும். நான் அப்போதே சொன்னது மாதிரி வந்துட்டு எலாங்கேட்டட் கேஜ், அதாவது லென்த்து கேஜில் வந்துட்டு பாஸ் ஆகிற மெட்டீரியல் தான் வந்து நம்மளுக்கு நல்ல மெட்டீரியல். அதில் பாஸ் ஆகாமல் இருக்கிற மெட்டீரியல் எலாங்கேட்டட் மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நம்ம செக் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் ஃபார்மேட். காலம் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு சீவ்லையுமே சீவ் பண்ண தெரியுங்களா 200 பீசஸ் அதோட வெயிட்டு. காலம் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் பாஸிங் த ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ், அதாவது ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸில் வந்து பாஸ் ஆன மெட்டீரியலோட வெயிட்டு. வெயிட் ஆஃப் நான் ஃப்ளாக்கி மெட்டீரியல்ன்றது காலம் நம்பர் 4. அந்த நான் ஃப்ளாக்கி மெட்டீரியலில் வந்து நம்ம எலாங்கேட்டட் கேஜில் வந்துட்டு பாஸ் பண்ணி பார்த்தோம்ல, அந்த இது வந்துட்டு காலம் நம்பர் 5. பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3/2, அது டோட்டல் வெயிட் செக் பண்ணோம்னா 6.13%. அதே எலாங்கேஷன் இண்டெக்ஸ் செக் பண்ணோம்னா 8.16% வருது. டோட்டலாக கம்பைன் பண்ணால் 14.29% வருது. நம்மளுக்கு ரெக்கார்டு லிமிட்டை விட உள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நம்மளோட அளவு லிமிட் 40%. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லாட் திக்னஸ் வந்துட்டு எவ்வளோ வருதுன்னு
கோட் புக்கில் காமிச்சிருக்காங்களோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதை பார்த்துக்கங்க. இது வந்துட்டு திக்னஸ் கேஜோடது, திக்னஸ் கேஜ் இல்லை ஃப்ளாக்னஸ் கேஜ்னு சொல்லலாம், அதோட ஸ்லாட் திக்னஸஸ். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எலாங்கேட்டட் கேஜ் ஆர் லென்த் கேஜோட ஸ்லாட் திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி இந்த இதில் இருக்குது. ஸோ ஐஎஸ் கோடு பார்த்தீங்கன்னா IS 2386 Part 1. நான் உங்களுக்கு இந்த ஐஎஸ் கோடை வந்துட்டு நான் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன், டவுன்லோட்